அதாவது இப்படித்தான் வந்து இந்த உருவேறு என்று சொல்லுவாங்க. ஏற்க மாட்டான். அவ வந்தாலும் நான் விடுவோம். என்ன பேசி வாரு, என்ன கொண்டு வாரு. முட்டி அதுல சேருங்க. தலையை பிடிச்சிடுங்க. தயவு செய்து இந்த செவ்வாய் குத்தி நிமித்தகின்ற இடத்திலே சிறுவர்கள் வயதானவர்கள் தயவு செய்து கொஞ்சம் விலகி நில்லுங்கள். உங்களோட விழுவையில் இருக்குது. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். போன வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த கொம்பு முறி சம்மந்தமான விளக்கங்களை வந்து நாங்கள் காண்பிச்சிருப்போம். ஃபைனலாக எப்போ நீங்கள் இதை காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர்கிட்ட கேள்வியாக இருந்திருக்கும். அண்ட் வந்து நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட ஆசைப்பட்ட அந்த ஒரு கொம்பு முறி விளையாட்டு வந்து இப்போது இடம்பெற போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்லி எக்யூப்மெண்ட்டெல்லாம் வந்து அதாவது அதற்கு தேவையான எல்லா உபகரணங்களுமே வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மெயினான உபகரணமான கொம்பை வந்து பூஜை பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதிகமாக வந்து இப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம பேச முடியாது. ஏன்னு சொன்னால் வந்து இப்போ இங்கே சவுண்ட் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. கொம்பு முறி விளையாட்டு சம்மந்தப்பட்ட அதோட வரலாறு சம்மந்தப்பட்ட சாங்ஸ் எல்லாம் வந்து இங்கே டெடிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம பேசுகிறது வந்து கிளியராக விளங்காது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோ ஃபுட்டேஜை கிளியராக கொடுக்க முடியுமோ, வாய்ஸ் ரெக்கார்டிங்கை கிளியராக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து இப்போ கிரவுண்டுக்குள்ளே வந்து நம்ம நிற்கிறோம். இந்த கொம்பு முறி நிகழ்வுக்கானதை வந்து இந்த பனிமரம் பாய்ப்பாங்க. அதோட சேர்த்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆலைமரம் அங்கேயே பார்த்துருப்பீங்க நீங்கள். லாஸ்ட்டாக வந்து 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட கொம்பு முறி அந்த விழாவில் வந்து பெரிய ஒரு ஆலைமரத்தை வந்து சாய்ச்சி விட்டுருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணமே வந்து இங்கே இருக்கிற ஒரு ஆலைமரம் அப்படின்னு சொல்லலாம். வந்து ஸோ கொமனா வந்து பண்ணுறதுனால மைதானத்தை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ வந்து இந்த ஒரு ஆலைமரம் அண்ட் அதே மாதிரி வந்து இந்த பனைமரம் இது எல்லாமே வந்து இதுக்கு முக்கியமானது. அண்ட் வந்து மற்ற எக்யூப்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டிராக்டரில் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. அதாவது வந்து அங்கே பண்ணது. ஆனால் இதுக்கு மெயினான கொம்பை வந்து அவங்க பூஜை முடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது பூரா வந்து ஓட்டை போட்டு முழுசாக வந்து உள்ளால் வந்து இறக்கியிருக்காங்க இதை வந்து. ஸோ ரொம்ப வித்தியாசமானதை பண்ணுறாங்க. இன்னும் இது நடக்கப்போ அப்படிங்கிறது தெரியல. அண்ட் மற்ற கயிறு அதாவது வடம், நம்ம தேருக்கு இழுக்கிற வடம் தான் அங்கே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வடம் அதோட சேர்த்து வந்து மற்ற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே வந்து டிராக்டரில் இப்போ வந்துட்டு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் மெயினாக வந்து இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொம்பு முறி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கொம்பை தான் வந்து இப்போ வந்து பூஜை பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நேர்த்தியாக வந்து இந்த மரத்தை சுற்றியே இந்த வேலைப்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது இதுக்கு உள்ளார வந்து கயிறு, அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த கொடி அந்த நார் அதெல்லாம் உள்ளே வச்சு அதுக்கு மேலால் அதை திரிச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் எடுக்க போகிறாங்க. இதுக்காக வண்டி பாருங்கள், இதெல்லாம் செதுக்கி அப்படி தான் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பர். மற்ற எல்லாமே வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டுது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து கல்ச்சர் டான்ஸ், அதாவது இந்த கோலாட்டம் அப்படிங்கிறது வந்து இங்கே கலாச்சார மரபு ரீதியாக வந்து ஆடப்படுகிற ஒரு நடனக்கலை. அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்பித்தது வந்து கண்ணகி அம்மன் கோயிலில், அதாவது கொம்பு முறிக்க அந்த கொம்புக்கான பூஜைகள் நடந்துட்டு ஆரம்பித்து வர தொடங்கினது வந்து கண்ணையம்மன் கோயில் வந்து. அப்படி வரும்போது வார வழியில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலில் வந்துட்டு அங்கேயும் போயிட்டு வந்து இந்த கொம்புக்கான பூஜைகள் நடத்தி முடிச்சுட்டு வந்து இப்போது எங்கே மெயினாக வந்து இந்த ஒரு விளையாட்டு நடக்க போதோ அந்த மைதானத்துக்குள்ள வந்து இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலை தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நான்லாம் உண்மையிலே இவ்வளோ காலத்துக்கு அதிகமாக கொலை போடுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் இணைச்சி கொண்டதில்லை. ஆனால் இங்கே வந்து ஆரம்பத்திலேருந்து இந்த வரும் வரைக்கும் பூராவே வந்து கொலை போட்டுகிட்டே இருக்கிறாங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரி தெரியும், அதாவது இப்படித்தான் வந்து இந்த உருவேறுன்னு சொல்லுவாங்க வந்து. ஃபைனலாக வந்து இப்போ வந்துட்டாங்க, கொம்பை ஃபைனலாக வந்து கொண்டு வந்தாச்சு கிரவுண்டுக்குள்ள. ஸோ இனிமேல் வந்து நாங்கள் பேசுகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது. என்ன சொன்னால் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் நம்ம பேசுகிறது விளங்காது. ஸோ இதில் 2 சாராரும் இருக்கிறாங்க, அதாவது தென் சாரார் வட சாரார் 2 பேர் இருக்கிறாங்க. கலை முதலைக்குடா பாலேடி பிள்ளையார் கண்ணகியம்மன் ஆலயத்திலிருந்து கொம்பு வரிந்து ஒரு கொடுத்து தற்போது பவனியாக அழைத்து இரு சேரியினராலும் குறிப்பாக வடசேரி தென்சேரி கொம்புகள் அழைத்து வரப்பட்டு தற்போது முனைக்காடு கண்ணகியம்மன் ஆலயத்திலே அதற்கான பூர்வாங்க புக்சிகள் அனைத்தும் ஆரம்பிக்கப்பட்டு முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டு மைதானத்திலே தற்போது அதற்கான நிகழ்வுகளை நாங்கள் தற்போது ஆரம்பிப்பதற்காக கொம்பினை காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். இப்போ வடசேரி தென்சேரி இவங்க 2 பேர்த்தோட கொம்புகளுமே வந்துட்டு பூஜைகள் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டு இப்போ ஃபைனலாக கிரவுண்டுக்குள்ள கொண்டு வந்தது மங்கள விளக்கேற்றல். தொடர்ந்து அடுத்த சுடருக்கு ஒளியூட்டுவதற்காக சித்தி விநாயகர் முனைக்காடு சித்தி விநாயகர் கண்ணகியம்மன் ஆலயத்தின் தலைவர் அண்ணா அவர்களை தொடர்ந்து சுடரேற்றுமாறு அன்போடு அழைத்திருக்கின்றேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வடசேரி தென்சேரி 2 பேரோட டீமுக்கும் வந்து கலர் ஒன்று குறித்து வச்சுருக்காங்க, அதாவது ரெட் அண்ட் எல்லோ, அதாவது மஞ்சள் மற்றும் சிகப்பு. ஸோ வந்து வடசேரி தென்சேரிக்கு வந்து பிரிக்கப்பட்டு அந்த மஞ்சள் சிவப்பு ஒவ்வொரு பக்கத்துக்கும் வந்து வைக்கிறாங்க. அவங்க தலையில் கட்டியிருக்கிற அந்த துணியாக இருக்கட்டும், அதே மாதிரி நிலத்தில் கட்டுற அந்த கயிறாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட நிறத்தினால தான் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அடுத்த சுடருக்கு ஒளியூட்டுவதற்காக தொடர்ந்து ஒளியூட்டுவதற்காக கொம்பமுறி காப்பாளர் திரு நானா சிவநாயகம் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அன்னாரது மகன் திரு நக்கீரன் அவர்களை அவரது குடும்பம் சார்ந்து மகளை மகேசன் அவர்களை நினைவு கூர்ந்து நினைவு காணிக்கை செலுத்துவதற்காக அந்த நினைவு சுடரை ஏற்றுவதற்கு அன்போடு அழைத்திருக்கின்றேன். இந்த நிகழ்வில் விளையாட்டுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற சகலரையும் என் மனக்கண் முன் நிறுத்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். மொழி அல்லாமல் அது ஒரு நூல் வடிவாக வர வேண்டும், மிக பொருத்தமாக இருக்கும். அதை இந்த கண்ணகி கலை இலக்கிய சட்டத்தரணி மங்களேஸ்வரி சங்கர் அம்மணி அம்மா அவர்களையும் நிகழ்வுக்கு வருக வருக எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற திரு சே சர்க்குணம் ஊர் பெரியவர் அனுபவசாலி அவர்களையும் எங்களுடைய விழாக்குழு சார்பாக திரு ஞாவண்ணா பாலசுந்தரம் சோதுட கலைஞர் அவர்களையும். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் டிராக்டருக்குள்ள வந்து வடம் வச்சிருக்காங்க அப்படி சொல்லி. இந்த வடம், அந்த பனைமரம், அப்புறம் இந்த இருக்கிறது, ஸோ இத்தனை எக்யூப்மெண்ட்டை வச்சு கொண்டு என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமா தெரியல. செம்ம ஆவலோட வந்து இருக்கிறேன். நானும் எப்படி இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பேசுறாங்களே தவிர பாம்பு வழியில விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஆசையாகவும் வந்து இருக்கு. ஸோ இங்கே மெயினாக வந்து அந்த கயிறு வந்து திரிச்சிருந்தாங்க. அது எதுக்காக திரிச்சிருந்தாங்க, அது என்ன அப்படிங்கிறது வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இங்கே இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ஐயா வந்து மூத்த ஐயா அவர்கிட்ட வந்து
என இது எதுக்கு ஐயா தெரிஞ்சு வச்சிருக்கு இது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த கொம்பு இத்துடன் போடுற கயிறு. எனது கொம்பு போடுற வரவேற்புரை கயிறு. அதுவும் வந்து அதே மாதிரி விடைபெறுகின்றேன். கலரா தான் வச்சிருக்கீங்க. இப்போ சிவப்பு வந்து வடசேரியா செஞ்சேரி. தென்சேரி வந்து வடசேரி. மஞ்சள் வந்து வடசேரி. ஓகே, ஸோ வந்து மஞ்சள் கலர் வந்துட்டு வடசேரி, தமிழர் சிவப்பு வந்து தென்சேரிக்கும் வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுவும் வந்து அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த பனைமரத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படி சொல்லி நம்ம ரொம்ப நேரமா யோசிச்சோம். இப்பதான் தெரிய போகுது இந்த பனைமரத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த பனைமரத்துக்களை தான் அவங்க வந்து வட்டமா சுத்தி எடுத்திருந்தா அந்த நாரால வந்து சுத்தப்பட்ட அந்த ஒரு வளையத்தை வந்து உள்ள விடுறாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு ப்ரொசஸ். அதாவது அதனால குயிக்காக எல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்குலாம் கிடையாது. ஸோ டோட்டலாக வந்து வீடியோ பார்த்தா தான் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்திலே தான் வடசேரி தென்சேரி என்கின்ற 2 சேரிகளை அங்கே அடையாளப்படுத்தி அவர்கள் மஞ்சள் பேரிலே இப்போ தென்சேரி அண்ட் வடசேரி இவங்க 2 பேர்த்தையும் வந்து அடையாளம் காணக்கூடிய மாதிரி சிவப்பு நிற துணி அண்ட் அதே மாதிரி மஞ்சள் நிற துணி, இது 2 பேருமே வந்து 2 அணிக்கும் வந்து மாறி மாறி கட்டிக்கொள்வாங்க. அந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. அவ்வாறான ஒரு உண்மையை நேற்றிலிருந்து இன்று நாளை மறுதினம் வரை மண்ணின தென்மேற்கு பிரதேசத்தை சார்ந்து மங்கலடி தீவில் இருக்கின்ற கலாசார மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றதை தெரிவித்துக் கொள்கின்றோம். 97ஆம் ஆண்டு நான் இந்த முதலகுடா மகாவித்தியாலயத்தில் ஆசிரியராக நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தென்சேரி அண்ட் வடசேரி இவங்க 2 பேருமே வந்து தங்களோட கொம்புகளை கையில் வந்து தூக்கி எடுத்துட்டாங்க. இனிமேல் ஆட்டம் ஆரம்பிக்கப்பட போகுது. ஸோ இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. இனிமேல் தான் அடுத்தடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ தென்சேரி டீம் அண்ட் இன்னொரு பக்கம் வடசேரி டீம், ஸோ 2 பேர்த்தோட கைகள்லேயும் வந்துட்டு கொம்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கொம்பை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை தான் வந்து நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ 9 பேர் தான் விளையாடுவாங்களா ஒரு டீமில்? இல்லை இந்த கொம்பு கட்டுற இதுக்குள்ள ஜாயின் பண்ணுற மொழி தான் அந்த 9 பேரும் தான். அவியல்ல 9, இவியல்ல 9, 18 பேர் தான் நிற்பாங்க. 18 பேர் கடைசி வரைக்கும் அந்த 9 பேர் தான். அவிய அந்த 18 பேரும் தான் இதில் நிற்கணும். பிறகு இழுக்கிற எல்லாரும் இழுக்கலாம். அந்த 9 பேர் தாண்டி மற்றாக்கள் முழு பேரும் இழுக்கலாம். அப்போ இதுக்குள்ள இறங்கி செய்கிறோம் 9 மற்றாக்கள் முழு பேரும் இழுக்கலாம். என்ன வடக்கயிறு இந்த கைத்தை போட்டா அந்த வடக்கைத்தெல்லாம் இழுக்கணும். அந்த கைத்தெல்லாம் இழுக்கு 2 பக்கத்துக்கு 2 கயிறு மரம் சாயுமா கொம்பு உடையிறதுக்கு தான் இழுக்கிறேன். அந்த கொம்பு உடையும் வரைக்கும் அது 2ஐயும் இப்படி கொழுவுறேன். இப்படி கொழுவுனா கொழுவி போட்டு தான் அங்கே இழுக்கிறேன். இழுக்கக்குள்ள ஏதோ ஒரு கொம்பு உடையறதுக்காக வேண்டிதான். அதுக்காக தான் அதான் கொம்பு முறி. அதான் கொம்பு முறிக்கணும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு அங்கிள் பேட்டி கொடுத்தது வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஐயா தான், அதாவது அனுபவசாலின்னு சொல்லலாம். இந்த கொம்பு முறி அப்படி சொல்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்து இப்போ 2 சேரி பேர்கிட்டே வந்து இருக்கிற கொம்பு வந்து முறியணும். ஸோ ஃபெஸ்ட்டுக்கு வந்து யார் அவங்களோட பழத்தை காண்பிச்சு முறிக்கிறாங்களோ அவங்களோட டீம் தான் வின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இப்போ தென்சேரி அண்ட் வடசேரி 2 டீமே வந்து இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. அதில் வந்து 9 பேர் தான் வந்து ஒவ்வொரு பக்கத்துக்கும் இறங்கி வேலைகளை பார்ப்பாங்க. அவங்களோட வேலைகள் முடிஞ்சு இழுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து மற்றவங்களாம் சேர்ந்து அந்த வடம் பிடிச்சு இழுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆரம்பத்தில் 9 பேர் வந்து ஒவ்வொரு டீம்லேயும் வந்து இறங்கி கொள்வாங்க. இப்பொழுது இந்த 2 கொம்பும் இந்த பார்வையாளர்களுக்காக இந்த சைட்டாலே அவர்கள் நடமாடி வருவார்கள். இந்த உலாவி வருவார்கள். நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். கொம்புகள் கலையாக்கை, விற்பனை, விடத்தல், கோடிப்பூரி என்கின்ற 4 வகையான மரங்களிலே இருந்து எடுக்கப்படுகின்ற பொருள். இந்த கொம்புக்கு இப்பொழுது அரிப்பை தூக்கி போடுகின்ற நிகழ்வு நம்ம இருக்கிறது. இங்கே இருக்கின்ற கொம்பு 12 விரற்கடை அளவுடைய கொம்புகள். நான் நேற்று சொன்னேன், நேற்று வராதவர்களுக்கு இன்றைக்கு அதை சொல்லுகிறேன். வடசேரிக்குரிய அரிப்பு கயிறு போடப்பட்டுவிட்டது. இப்பொழுது தென்சேரிக்குரிய அரிப்பு கயிறும் அந்த தென்சேரியுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா வடசேரிக்குரிய அரிப்பு கயிறு தென்சேரியினரால் போடப்படுகிறது. அதே மாதிரி தென்சேரியினருடைய அரிப்பு கயிறு வடசேரியினர் இணைந்து போடுவார்கள். இப்படியாக நாங்கள் இந்த விளையாட்டிலே ஒரு ஒற்றுமை தன்மையோடு 2 சேரியையும் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம்.
அந்த செவ்வாய்க்குத்தி வடசேரியினருக்குரியது. அந்த செவ்வாய்க்குத்தியில் போடப்பட்டிருக்கிற அந்த சின்ன வளையம் வடசேரியினருக்குரியது, மரத்திலே போடப்பட்டிருக்கிற பெரிய வளையம் தென்சேரியினருக்குரியது. மரம் தென்சேரியினருக்கு, செவ்வாய்க்குத்தி என்று சொல்லப்படுகிற பனைமரம் வடசேரியினருக்கு. இப்பொழுதோ அவர்கள் இந்த கொம்பை அந்த இடத்திலே கொண்டு பூட்டுகின்ற அந்த சம்பிரதாயம் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எல்லாரும் போதில் 5 பேர் போங்களா, ஆறுதலாக வேலை செய்கிறத காட்ட போகிறோம். ஆகையினால நாங்கள் அடிப்படி படத்தில் படியா செய்யலாம். இல்லை எடுப்போம், எல்லாரும் தேவையில்லை. அதில் குமிய தேவையில்லை, ஒருத்தரும் குமிய தேவையில்லை. வடிவா வெளியில் இருக்கிறார்களுக்கு தெரிய வேணும் என்ன நடக்க போகுதுண்டு. இதிலே மரவளையம் எங்கோ இருக்கிறது. ஏன் இவர்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்திலே கொண்டு கொம்பை காட்டுகிறார்கள் என்று நினைப்பீர்கள். அப்படித்தானே? மரவளையத்திலே கொம்பை பொருத்துவதற்கு முதல் 2 கொம்புகளையும் புணர்த்துகின்ற அந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். 2 கொம்புகளையும் புணர்த்தி அந்த கொம்பு ஒன்றோடு ஒன்று பூட்டப்பட்டதன் பிற்பாடுதான் மரவளையத்துக்கு பக்கத்தில் கொண்டு செல்வார்கள். இப்பொழுது அந்த தென்சேரியினருடைய கொம்பு இருக்கிற இடத்துக்கு வடசேரி கொம்பு போய் அந்த கொம்பை பொருத்துகின்ற செயற்பாடு நடைபெறும். சரி, இப்பொழுதோ வடசேரியினர் தங்களுடைய கொம்போடு இந்த இடத்திற்கு கொம்பை பொருத்துவதற்கு வருகிறார்கள். வடிவாக பாருங்கள், உங்களுக்கு இந்த விளையாட்டு சரியாக தெரிய வேண்டும் என்பதற்காக. இதற்கு முதல் நடைபெற்ற விளையாட்டுகளிலே ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கவில்லை என்று கூட சொல்லலாம். எல்லோரும் மறைத்து நின்று அந்த விளையாட்டை மற்றவர்களுக்கு தெரியாத வகையில் நடந்ததால் அது பெருசா என்ன நடந்தது என்று தெரியல. இப்ப பாருங்க, தென்சேரி கொம்பு இந்த வகையிலே தான் இருக்கும். தென்சேரி கொம்பு இந்த புணர்கிற சந்தர்ப்பத்திலே இப்படித்தான் இருக்கும். கவுத்தாங்காலனுங்க கொஞ்சம் கவுட்டு காட்டுங்க. கொம்பு தலை கீழுக்கு வரணும். இப்படி எங்க கேக்குடா அதுதான் சொன்னேன் நான். பாருங்க, இதுக்குள்ள ஊத்திரமா இருக்கேன்டா. அதே மாதிரி சரிதானே? மறைக்காதீர்கள், எல்லோரும் தேவையில்லை. 3 பேர் காணும். எப்பொழுது வாங்கள். இருக்க மாட்டான். அவன் வந்தாலும் நாங்க விடணும். என்ன பேசி வாரு, என்ன உண்டு வாரு. நாங்க அவக்குரிய இதன போதனங்கள் என்ன உண்டு வந்து முதலாவது மாப்பிள்ளையாக வரோம். முதலாவது மாப்பிள்ளைண்டா என்ன காரணம்? எப்ப கண்ட நிற்கிறது அவளை எப்ப கண்ட நிற்கிறது எங்க வச்சு வேண்டிய. ஆனால் பொம்பளையா இருந்து இருக்கேன்னு சொல்லிட்டு வரோம். தெரிஞ்சாம வந்தப்போ தெரியாம வந்த மாதிரியா பொம்பளை இருக்க உங்கள்கிட்ட. அதான் வந்திருக்கோம். பொம்பளை ஒன்று இருக்கு. பொம்பளைக்கு இருக்கு சாமான் ஒன்று இருக்கு. சகலது கொண்டு வந்திருக்கோம். சகலது கொண்டு வந்திருக்கோம். எல்லாம் நகரங்கிட்டு இருந்து பொட்டி கிட்டு கொண்டு வந்துட்டு போட்டு மர பொம்பளை எடுத்து போய் மர சண்டை பிடிக்கப்படாது. சரி சரி சரி. இங்கே இந்த திருமணம் ஒன்று நடைபெறுகின்ற போது பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்குமோ அப்படி நடைபெறும். கந்த சஷ்டி விரத பூசையிலே இந்த கடைசி நேரம் இந்த வீரபாகு தேவர் சீதனம் பேச போகுவார். இந்திரனிடம் என்னென்ன கொடுப்பீங்க, முருகப்பெருமான திருமணம் செய்யறதுக்கு எல்லாம் கேட்டு போற மாதிரி அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துதான் அந்த திருமணம் நடக்கும் இந்திராணியுடன். அதே போல இங்கே கோவலர் கண்ணகியை பெண்ணிருப்பதாக அறிந்து அங்கே திருமணத்துக்காக செல்லுகிறார். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் இது. மறைக்காதீர்கள், ஏனையவர்கள் மறையாதீர்கள். மூன்றாவது தடவையோட தட்டி அதில் முட்டி அதில் சேருங்க. தலையை பிடிச்சிடுங்க. கடக்கால் கை தாங்கால் விடுங்களேன்.
பாருங்கள், இப்பொழுது அந்த கொம்பை புணருகின்ற செயற்பாடு. அங்க மறையாதீர்கள், அரங்கிலே இருப்பவர்களுக்கு மறையாதீர்கள், கொஞ்சம் சைதாளுங்க. கொம்பை புணர்த்துகின்ற கொஞ்சம் இருங்களா இல்லாட்டி சரி பூட்டுங்க, கதைச்சு கதைச்சு பேசி பூட்டுங்க, எப்படியாவது பூட்டுங்க, ஒற்றுமையாகி பூட்டுங்க. இல்ல இல்ல, ஒரு திருமணம் என்பது எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நடந்துகிறதோ அவ்வாறான ஒரு சம்பவம் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இணைதலில் சில ஏட்டிக்கு போட்டியான வாக்குவாதங்கள், ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காத பேச்சு, ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அதை வழங்காத அந்த தருணம், அப்படியான அந்த சம்பவங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு தருணம் தான் இப்பொழுது இந்த கொம்பை புணர வைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிதிகள் எப்பொழுதோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கொம்பு எப்படி பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதை. தயவு செய்து அதிதிகள் வந்து பார்வையிட்டதன் பிற்பாடு நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல இருக்கிறோம். இப்பொழுதோ இந்த வடசேரி தென்சேரி என்கின்ற 2 சேரியினருக்கும் இந்த திருமணம் நடக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து வாய்த்தக்கங்கள், அவர்களுடைய ஒருவரை ஒருவர் தாழ்த்துகின்ற, இழிவுபடுத்துகின்ற பாடல்கள், வசைபாடுகின்ற விடயங்களை எல்லாம் அப்படியே போய்கொண்டிருக்கும். அதனுடைய ஒரு ஒளிப்பதிவை நாங்கள் அங்கே போடுவதற்கு முன்பதாக பல பாடல்கள் வடசேரியினரை தென்சேரியினர் இழிவுபடுத்தி பாடுவது, தென்சேரியினரை வடசேரியினர் இழிவுபடுத்தி பாடுவது, இப்படியாக இந்த கொம்புமுறை பாடல்கள் இருக்கின்றது. அவர் மெத்தவும் சிக்கிக் கொண்டாடோழி தின்னானாதீனம் தின்னானா தின்னானாதீன தின்னானா தின்னானாதீன தின்னானா புறமாயில் ஆண்மாயிலோகாது வெண்மாயிலோ பார்த்து வாடா வாட சரியா உனக்கு பாவர் நான் பாவர் பாடம் மாலைதாரே உங்கு பாவர் பாடம் போல மாலைதாரே ஆற்றோரம் சிராம்பி கட்டி அங்கே நின்று படை போரோரு அங்கே நின்று படை போரோரு வென்று வாரான் தென் சரியான் அங்கு வள்ளி மாடல் கொண்டு வீசுங்காடி நீங்கள் வள்ளி மாடல் கொண்டு வீசுங்காடி ஆம்பி கட்டி அங்கே நின்று வாடைதான் போருங்கே ஆற்றே ஓரங்கு ஆம்பி கட்டி அங்கே நின்று பாடை போரோரு இப்பொழுது தாயடை பூட்டுகின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. தாயடை என்பது இந்த பில்லியோடு சேர்த்து கட்டப்படுகின்ற 6க்கு 4 அளவுடைய 4 கைமர கட்டிகளை இணைத்த ஒரு தொகுதி. இதுல எல்லாரும் இதுல நின்று பெல்லு கட்ட தேவையில்லை, தயவு செய்து விலை இருக்கலாம். நாங்கள் இந்த கொடுங்கையிலே கம்புகளை அள்ளித்து செல்வது போல இந்த கொடுங்கையை கொடுத்து தாங்கி பிடித்து கொண்டுதான் அடைகளை சொருவ வேண்டும். அப்படியாக அந்த அடைகளை சொருவி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பக்கத்துக்கு 45 அடைக்கம்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மொத்தமாக 90 அடைக்கம்புகள். இந்த அடைக்கம்புகள் எல்லாம் கட்டி முடிந்ததன் பிற்பாடு அந்த அடைக்கம்புகளிலே தேவைக்கேற்றவாறு நாங்கள் அடைக்கம்புகளை சொருவலாம். ஆனால் 2 பக்கமும் எண்ணிக்கை சரியாக இருக்க வேண்டும். இப்பொழுதோ வடசேரியினர்களுக்கு 35 அடைக்கம்பு போதுமானது என்று சொன்னால் தென்சேரியினரும் 35 அடைக்கம்போடு நிப்பாட்ட வேண்டும். இல்லை எங்களுக்கு 40 அடைக்கம்பு தேவை என்று சொன்னால் அடுத்த சாராரு 40 அடைக்கம்போடு அந்த அடைகளினுடைய எண்ணிக்கையை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
கம்புகளினுடைய அடிதலைகளை மாறி மாறி கொடுக்க வேண்டும். ஒரு பக்கம் எல்லா அடிகளையும் சொருவினீர்களாக இருந்தால் ஒரு பக்கம் கட்டு உயரமாகவும் ஒரு பக்கம் பதிவாகவும் இருக்கும். கம்புகளினுடைய அடைக்கம்புகளினுடைய அடிதரப்புகளை நீங்கள் மாறி மாறி சொருவ வேண்டும். இதெல்லாம் இந்த விளையாட்டினுடைய ஒரு நுட்பம். ஆகையினால் ஒரே பக்கத்துக்கு அடிக்கம்புகள் இருக்கக்கூடியவாறு இல்லாமல் அடியையும் தலைப்பையும் நீங்கள் மாறி மாறி சொருவ வேண்டும். உடனடியாக அது அரங்கில் இருப்பவர்கள் வந்து இந்த அடைக்காட்டிருக்கின்ற அந்த வடிவங்களை நீங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். அந்த போட்டியினுடைய தன்மையை பாருங்கள். ஒரு கம்பை உருவி எடுத்தார்கள். உருவி எடுத்ததன் பிற்பாடு தென்சேரிக்கு விட வடசேரியிலே ஒரு கம்பு குறைய இருக்கிறது என்பதற்காக திரும்பவும் ஒரு இடவை பார்த்து அந்த உருவன கம்பை போட்டு திரும்பவும் அடிக்கிறார்கள். இதுதான் இந்த போட்டி. இப்பொழுதோ சரியாக அந்த அடைக்கம்புகள் இருக்கிறது. ஆப்புறக்குகின்ற வேலைகள் நடைபெற இருக்கிறது. இப்பொழுதோ வடசேரியினர் இருவர் அடிக்கட்டையால் அந்த ஆப்பினை அடிக்க, தென்சேரியினர் இருவர் அடிக்கட்டையால் அந்த ஆப்பினை அடிக்கின்ற சம்பவங்கள் இடம்பெற இருக்கிறது. சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த கொம்பு முறை விளையாட்டை நாங்கள் சங்கமித்துக் கொண்டிருக்கின்றோம். மகளிர்தீவு பாலடி விநாயகர் கண்ணிகமன் ஆலயத்திலே போர் தேங்காய் அடிக்கின்ற அந்த நிகழ்வு சிறப்பாக நேற்றைய தினம் நடைபெற்று அங்கிருந்து கொம்பு எழுந்தள்ளப்பட்டு குறுகினர். அதே போன்று கூட்டு விழா என்று பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இந்த கண்ணிக்கு கலை இலக்கிய விழாவிலே மிகவும் சிறப்பான முறையிலே திட்டமிடப்பட்டு தினம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு வேண்டுகிறோம். தற்பொழுது இந்த கொம்பு முறை விளையாட்டிலே கலந்து கொண்டு இந்த விளையாட்டை கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்கு தயவு செய்து இந்த செவ்வாய் குத்தியை நிமித்துகின்ற இடத்திலே சிறுவர்கள் வயதானவர்கள் தயவு செய்து கொஞ்சம் விலகி நில்லுங்கள். இதிலே செய்யக்கூடிய இளைஞர்கள் வழிகாட்டக்கூடியவர்கள் மாத்திரம் என்று செயற்படுத்த ஏறியவர்கள் தயவு செய்து விலகி நிற்கவும். சரி, இதுல வடத்தை காட்டுங்க. இதுல வடத்தை காட்டி வடத்தை அங்க விடுங்க. மரத்துல 2 பேரா இருங்க. கொட்ட முடியுங்க வழியா முடியுங்க. இல்ல ஆப்புக்கால 2 வழுங்க. இந்த பக்கத்திலே இருப்பது வடசேரி கயிறு, அந்த பக்கம் இருப்பது தென்சேரி கயிறு. உண்மையிலே மரத்துக்கு மேலால் கொடுக்க வேண்டியது தென்சேரி கயிறு தான் என்பதற்காக இந்த வடசேரி கயிறை அவர்கள் கொடுக்க விடவில்லை. எங்களோட கயிறு தான் அங்கே போக வேணும். வடசேரி கயிறுல தென்சேரி கயிறு தான் மரத்திலே கொடுக்கப்பட வேண்டிய கயிறு என்பதை அவர்கள் எப்பொழுதோ சொல்லி அவங்களுடைய கயிற்றை அங்கே இருப்பவர்களிடம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது செவ்வாய் குட்டி நிமித்தப்பட இருக்கிறது. தயவு செய்து விலகிடுங்கள். தம்பி கொஞ்சம் விலை நில்லுங்கள். அதில் நிற்கிறார்கள், கொஞ்சம் விலை இல்லைங்கள். நிற்கிறார்கள், கொஞ்சம் விலை நில்லுங்கள். புகைப்படம் எடுப்பவர்கள், ஒளிப்படம் எடுப்பவர்கள் எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து இந்த 18 அடி மரத்தினுடைய அந்த தூரத்துக்கு அப்பால் நின்று எடுப்பது எல்லோருக்கும் பாதுகாப்பானது. சரியா? இழுங்க, நீங்க இழுத்தா சரி, நீங்க இழுங்க. உங்களோட இழுவையில இருக்குது. அந்த கைத முடியுங்க, மற்ற கைதையும் முடியுங்க. இருக்கட்டும், அப்படியே முடித்துக் கொள்ளுங்கள். விட்டுட வேணாம், அப்படியே முடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது செவ்வாய் குட்டி நிமித்தப்பட்டிருக்கிறது. சரிதானே? 2 பக்கமும் அதே பிடியில வச்சுக் கொள்ளுங்க. இப்பொழுதோ 3 அடி நிலத்துக்குள்ளே போயிருக்கிறது செவ்வாய்க்குட்டி. 15 அடி இருக்கிறது. இந்த 15 அடியிலே நிலமட்டத்தில் இருந்து 4.5 அடி உயரத்திலே இந்த செவ்வாய்க்குட்டி வளையத்தில் இப்பொழுது இந்த பில்லி அரிப்பை கொண்டு அவர்கள் ஆப்பை மாட்டி சொருவுகின்ற வேலையும், படந்தாங்கி மாட்டி சொருவுகின்ற வேலையும், இங்கே மரவளையத்திலே
ஆப்பை மாட்டி அந்த அரிப்பை பொருத்துகின்ற வேலையும் நடைபெறும். எப்பொழுதோ மரவளையத்திலே மரவளையம் போடுகின்ற வேலையும் இதில் எழுத்து போடுங்கள். வடசேரியர் இங்கே எழுத்து போடுங்கள். எனவே அங்கே பார்த்தீர்களாக இருந்தால் செவ்வாய் குட்டி கழிகிறது. தயவு செய்து பக்கத்தில் நிற்பவர்கள் அவதானமாக நிற்க வேண்டும். நீங்கள் எப்பொழுது இழுக்க வேண்டாம். மரத்துக்கு மேலாலே போடப்பட்டிருக்கின்ற வட கயிறும் திரும்ப இங்கே இருக்கிறவர்களுக்கு தரப்படும். எனவே அந்த கயிறுகளை தீவன் அந்த கயிற்றை விடுதாங்க. இந்த ரெண்டு சைடுல மக்கள் மரத்தை கொஞ்சம் வெளியே நாற்பது போடுங்க. மரத்தை வெளியே நாற்பது போடுங்க. இந்த கயிற்றை நகர்த்தாங்க கயிற்று இதுல நிக்கிறார்கள் இறங்க வேண்டும். என்னண்டா இந்த அடைகள் கொம்பு உடைந்து ஏதாவது ஆபத்துகள் ஏற்படலாம். தயவு செய்து இதில் இருக்கிறார்கள் வெளியே இருக்க வேண்டும். சரிதானே? கலர் கொம்பு அதுக்கு தான் இல்ல இதை நிமித்துங்க. எப்பொழுதோ இழுக்கப்பட்ட இந்த கொம்புகள் வழுகியதன் காரணத்தினால் எந்த விதமான கொம்பும் உடையவில்லை. உடையல வலித்தது. கொம்பு கிரியேட்டு பாத்தீங்களா? கொம்பும் கிரியேட்டு. என்ன செய்ய போறீங்க? திருப்பி கட்டி தரேன். சரி ஒன்றும் செய்யல. இதை சொல்லி போட்டு முடிப்பா. கட்டி எல்லாம் காட்டியாச்சு. என்ன பவுண்டு கட்டுறதா? கொண்டு வைப்போம். நடைபெற்ற முடிந்த கொம்பு விளையாட்டிலே எந்த விதமான அசம்பாவங்களும் இல்லாமல் தென்சேரி கொம்பு அப்படியே இருக்க, வடசேரி கொம்பானது சற்றே கிருகி வலியிட்டு வந்ததன் காரணத்தினால் இந்த இடத்திலே தென்சேரியின் பக்கம் ஒரு வெற்றி என்ற உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையிலே தென்சேரியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை தம்பி நீங்க
எனவே தென்சேரியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நீங்க எங்க இருந்து என்ன இருக்கு கொம்பு? என்ன இருக்கு கொம்பு? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? கொம்பு கிரை இருக்கு. கொம்பு கிரை இருக்கு. கொம்பு கிரை இருக்கு. அனைவரும் கொஞ்சம் அவதானமா இருங்கள். ஏனென்றால் ஏப்பா நான் நினைச்சேன் சத்தியமா வந்து இந்த கொம்பு முறி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது தெரியாது. நினைச்சதை விடுங்க, என்ன அப்படிங்கிறது தெரியாது. சரி போக பார்த்தா வந்து ஓகே கம்பை முறிக்கிறது அந்த கொம்பு, சரி கம்பு கிடையாது, அந்த கொம்பை முறிக்கிறது தான் கொம்பு முறிக்கிற விளையாட்டு அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனால் லாஸ்ட்ல தான் தெரியும் கொம்பு மட்டும் முறியாது, சண்டைண்டு வந்தால் கை காலும் சேர்த்து முறியும் அப்படின்னு சொல்லி. பட் வந்து பெருசாக ஒன்றும் சண்டை வரையில, சாதாரணமாக வந்து போயிட்டு அதாவது சண்டைனா சட்டை கிளியே தானே செய்யும். பட் வந்து சண்டைலாம் கிடையாது. வந்து கொம்பு முறி அப்படிங்கிறது வந்து ஒரு கல்ச்சர், அதாவது கலாச்சார ரீதியில் அவங்க வருஷம் பண்ணிட்டு வந்தது. சில காரணத்தினால தடைப்பட்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதாவது பண்ணாமல் வந்து இருந்திருக்கு, நிப்பாட்டின தாண்டி வந்து பண்ணாமல் இருந்திருக்காங்க. 2019 லாஸ்ட்டாக பண்ணதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு அதாவது 2025 இப்போ தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து யாருக்கும் வெற்றியும் தோல்வி வந்து கிடையாது. ஏன்னு சொன்னால் வந்து இந்த கொம்பு முறி அப்படிங்கிறது வந்து யாராச்சும் ஒருத்தவங்களோட கொம்பு வந்து முறிஞ்சிருக்கணும். பட் வந்து முறியே இல்லை. அதாவது அது அவங்க கட்டியிருந்த வந்துட்டு ஒன்று உரசி விலகிட்டு வந்துட்டு. ஸோ வந்து யாருக்குமே வந்து வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. பட் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு கை கலப்பாக ஆரம்பிச்சது. பட் வந்து கை கலப்பாக இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். அண்ட் வந்து இவங்களோட சில ஐதீகங்கள் இருக்குது. அதாவது கண்ணகியை வழிபட்டு தான் இந்த சமய ரீதியாக வந்து இந்த ஒரு விளையாட்டை வந்து பண்ணுவாங்க. அதாவது போர் தேங்காய் உடைக்கிறது அண்ட் அதே மாதிரி இந்த கொம்பு முறித்தல் அப்படி இந்த 2 விளையாட்டுகளுமே வந்து சமய ரீதியாக வந்து மேற்கொள்ளப்படுறது. ஸோ இந்த தென்சேரி வடசேரின்னு இருக்கிறாங்களா, இதில் 2 டீமில் வந்து ஒவ்வொரு டீம் வந்து இருக்கிறாங்க. அதாவது கண்ணகிக்கு ஒரு டீம் வந்துட்டு கோவலனுக்கு ஒரு டீம் வந்து. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கோவலனோட கொம்பு தான் வந்து முறியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அது முறிஞ்சால் தான் நல்லமா. கண்ணகியோட கொம்பு முறிஞ்சால் வந்து நிறைய பேருக்கு வருத்தங்கள், நோய்கள் வாருது, மழை பெய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களோட ஒரு ஐதீகம். ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து இவங்க பேசிக்கொண்டிருக்காங்க. இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியாது. நாங்கள் எதையும் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பற்றின எந்த ஒரு ஸ்டோரியுமே வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால. பட் இருந்தாலும் இது புதுசாக இருந்தது, எங்களுக்கு புதுசாக இருந்தது. நாங்கள் இந்த ஏரியா இருந்தாலும் கூட வந்து இது எங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. அண்ட் உங்களுக்கும் புதுசாக இருந்தால் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வித்தியாசமான பல விளையாட்டுகள் உங்களோட பகுதியில் இருக்கலாம். அது சமயம் சார்ந்த, கலை சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த பல விஷயங்கள் உங்களோட பகுதியில் நடந்தால் கீழே வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அது எந்தெந்த மந்தில் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்களும் அந்த வீடியோ எடுத்து அடுத்தவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.